என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்குது சொல்லுங்க. அவர் எப்படி வேணாலும் அவரால் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். பலவீனமான சரீரத்தை பலனடைய அவரால் பண்ண முடியும். வறுமையில இருக்கிற உங்களை கர்த்தர் செழிப்பா மாற்ற முடியும். ஒதுங்கி ஓரமா நிக்கிற உங்களை பயன்படுத்துறதுக்கு முடியும். என் ஃபியூச்சர் யார் கையில? சத்தமா சொல்ல, பயப்படாதீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, பயப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப பயப்படலாம், ரொம்ப பயப்படலாம். இன்னைக்கு 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 ஓகே, நான் இருக்கிற வரைக்கும் ஓகே பாஸ்டர், நான் இருக்கிற வரைக்கும் ஓகே. நான் செத்துட்டா, நான் விழுந்துட்டா, என் பிள்ளையினுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தாயார், எனக்கு பலன் இருக்குது பரவாயில்ல பாஸ்டர், ஏன் நான் பலவீனமாயிட்டேன்னா, நான் பலவீனமாயிட்டேன்னா, இன்னைக்கு நான் கத்திட்டே இருக்கிறேன், இன்னைக்கு கத்துவேன், நாளைக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா, இந்த நாளைக்கு 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 இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ற கலக்கம் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பொருத்தனை எடுங்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கு இரவு முழுக்க ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்காலத்தை யார் பார்த்துக்குவான்னா? சத்தமா சொல்லுங்க. உடஞ்சு போயிருக்கலாம், என்னை யார் பாஸ்டர் கல்யாணம் பண்ணுவா, என்னை யார் பாஸ்டர் கல்யாணம் பண்ணுவா, என் வீட்டில் எப்படி ஒரு திருமணம் நடக்குமா, எனக்கு ஒரு எதிர்காலம் வருமா, எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர், பயமா இருக்குது. ஆனா ஈசாக்குனுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட், அடுத்த 20 வருஷம் தாண்டி அவன் செய்ய போகிறத அன்னைக்கு ஆண்டவர் நிறுவனம் பண்ணுவாரானால் உங்களுக்கும் எனக்கும் ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? ஏன் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் அடிக்கடி நினைப்பேன், ஃபியூச்சரே இல்லாதவன் நான் தான். எதிர்காலம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்க போனாலும் 10th சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எங்க போனாலும் எங்க பாஸ்டர் எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டது ஒன்னே ஒன்று மட்டும்தான், எப்படியாவது 10th மட்டும் நீ பாஸ் பண்ணிடுறா, உன்னை எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன், சேர்த்து விடுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவேன். அதுக்காக தான் எங்க பாஸ்டர் எவ்வளோ முயற்சி எடுத்தார். டுட்டோரில் கொண்டு போய் பணத்தை கட்டி சேர்த்து விட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் இவனை எப்படியாவது 10th பாஸ் பண்ண வைங்கன்னு தான் சொன்னார். ஆனா என்னமோ தெரியல, நமக்கு அது ஏறவே இல்லை மண்டையில். அவர் பாஸ் சொல்லி எதுவுமே செய்யாம இருந்ததில்லை. பாஸ் சொன்னார்னா எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணுவேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட வந்து நிற்பேன். ஆனா அவர் சொல்லி செய்ய முடியாத ஒண்ணு என்னன்னா, இந்த 10th பாஸ் பண்ணவே முடியல. நான் அவருக்கே விட்டு போயிடுச்சு மனசு. சரி பரவாயில்ல விடு, உன் தலையெழுத்து என்ன பண்ண முடியும், சரி வா அப்படின்னு தான் என்ன ப்ரெஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டார். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் கேட்டு அவர் உடனே கேட்கிறார், அவனுக்கு எழுத படிக்க தெரியுமான்னு தான் கேட்டார். ஏன்னா ப்ரெஸ்லேயே எழுதுறதுக்கு படிக்க, தமிழ் நல்லா எழுதுவான் படிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவருடைய கேராஃபில் தான் கொண்டு போய் நான் ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி நிற்கிறது, எங்கள் அப்பா ஒரு பெரிய படித்தவரோ, எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரரோ இல்லை, நான் ரொம்ப படித்தவனோ டேலண்ட் உள்ளவனோ இல்லை. என் எதிர்காலத்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு மரண இருள், எனக்குள்ள ஒரு வருத்தம். என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு யாராவது கேட்டால் உடனே பயம் வந்துடும். தெரிலப்பா என் ஃபியூச்சர் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியல, நான் உயிரோட இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல, நான் எப்படி வாழ்வேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், என் எதிர்காலத்தை என்னுடைய ஃபியூச்சரை அவர் கையில வச்சிருந்தாரு, அவர் எழுதினாரு, அவர் சொன்னார் நான் பார்த்து கொள்ளுவேன். அந்த தேவனைத்தான் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் இன்னைக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்றேன், அந்த தேவனை நான் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். தம்பி தங்கச்சி அம்மா இல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா நேரடியா சொல்கிறார், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் உங்க பிள்ளையினுடைய ஃபியூச்சர், உங்களுடைய ஃபியூச்சர். உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரை விட உயர்ந்த இடத்துல ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு கர்த்தர் வைப்பாருன்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோட 10 வருஷம் தாண்டி நான் எப்படி இருப்பேன்னு தானே கேட்டீங்க. கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷம் தாண்டி நீங்க எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. இயேசுவே 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 இயேசுவே
சோர்வான நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. கையை உயர்த்தி எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. சொல்லுங்க எல்லாரும், எனக்கு எல்லாம் நீங்கதாப்பா, எனக்கு எல்லாமே நீங்கதாப்பா. எளிமையான என்னை உம் பிள்ளையாய் தெரிந்தி, எளிமையான உம் பிள்ளையாய் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி, நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் நீரே கற்று தந்தி. இப்ப கைகளை மேல உயர்த்தி எனக்கு எல்லாமே ஏசப்பா 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 ஏசப்பா. சத்தமா சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. என் பிள்ளைக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே, என் மகளுக்கு எதிர்காலம் நீங்க தான் ஆண்டவரே. 14 வயசுல ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பிக்ஸ் பண்ணிட்டேன். உன் ஃபியூச்சரை நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதுற உங்களால இன்னைக்கு தலையெழுத்தை எழுத முடியும்ல. இன்னைக்கு இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 5th டே என் தாய் யாரை குறிச்சு கவலைப்படுறாரோ, என் பிரதர் யாரை குறிச்சு கவலைப்படுறாங்களோ அவங்க எதிர்காலத்தை எழுதிருங்க ஆண்டவரே, எழுதிருங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணிட்டே வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. என் காலங்கள் உன் கரத்திலே, சொல்லுங்க என் காலங்கள் உங்க கரத்திலே இருக்கு. முழு பலத்தோட சொல்லு, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது, என் காலங்கள் உங்க கரத்துல இருக்குது. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளையினுடைய ஃபியூச்சரை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு பாஸ்டர். என்ன பண்ணுவான், என்ன செய்வான், என்ன பண்ணுவான், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஆவியானவர் மட்டும் இந்த இடத்துல அசைவாடி எதிர்காலத்தை ஸ்ட்ராங் பண்ணுகிறவர், நிலைநாட்டுகிறவர். சத்தமா ஜெபம் பண்ணிட்டே சொல்லுங்க, சொல்லுங்க ஜெபம் பண்ணிட்டே. அந்த அபிஷேகத்தை விட்டுறாதீங்க, அந்த மகிமையை விட்டுறாதீங்க. தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க, தகப்பன்மார் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, தாய் ஜெபம் பண்ணுங்க, அப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தை பொய்யா போகாது. அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணும் போது அது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும். ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கும். இப்பொழுது திருமண தடைகள் மாறுகிறது, இப்பொழுது கால தாமதங்கள் மாறுகிறது, இப்பொழுது கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்பொழுது கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க போறாரு.
Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எதிர்காலத்துல இவங்க கைவிட்டா என்ன பண்றது? எதிர்காலத்துல இவங்க கைவிட்டா என்ன பண்றது? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹalleluya. நோயுற்ற நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்திலே என் எதிர்காலம் மங்கினதே, இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம் பார்த்து கொள்வே. இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்து சொன்னி இனி நான் எல்லாம். ஒரு 5 டைம் அப்படியே கையை உயர்த்தி எனக்கு எல்லாமே. சத்தம், உங்க சத்தமான வரி அந்த எட்டட்டும். எனக்கு எல்லாமே ரதலரம் தனர பதலர ஹதரல இதரல தரபோதரல கதரல. திரும்ப திரும்ப எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே. எனக்கு எல்லாமே. ரதலரம் தன மூரஹதலர ரோதலரத்தனே ரதனர. ஜீசஸ், என் கைகளை போருக்கு, என் விரல்களை யுத்தத்திற்கு. ஜீசஸ், 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 இயேசுவே. இவன் எதிர்காலம் நல்லா இருக்காதுன்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. இவன் நல்லாவே இருக்க மாட்டான்ற சாபத்தை எத்தனையோ தலையில வாங்கிட்டோம்ப்பா. ஆனா நாங்க இப்ப ஜெபம் பண்றோம். எங்க காலங்கள், எங்க காலங்கள் உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல, உங்க கரத்துல. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடங்கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்து. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் நம்பர் 1. முதலாவதாக அட் பிரசன்ட் இப்ப இருக்கிறத கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்பர் 2, ரெண்டாவது ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய ஃபியூச்சரை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அடையாளத்தை ஆண்டவர் தர்றாரு. நம்பர் 3, மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம எல்லாரும் ஜெபத்துக்கு நேராகி நம்ம கடந்து போக போறோம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், சின்ன ஜெபத்தை கேட்டால் பெரிய பதிலை கொடுக்கிற கர்த்தர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா எனக்கு செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் மூணாவது என்ன சொல்றார் தெரியுமா? அவன் ஜெபம் பண்ணது யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றதுக்கு டிராவல் பண்ண உடனே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, உன் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, என் வருகை தாமதிச்சா எதை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா உன் சன்னதியை நான் ஆசீர்வதித்து எப்படி பெருக பண்ணுவேன்னா, வானச்சு நட்சத்திரங்களை ஒருவன் எண்ண கூடுமானால் உன்னை கடற்கரை மணலை போல பெருகவே பெருக பண்ணு. மூணாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உன் சன்னதி சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார். பிரதர், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒன்று நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னொன்று உங்க பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா வைப்பார். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, அவன் சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு சன்னதி உண்டா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் தருவார். அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உங்க சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லிட்டே எழும்பலாமா? யெகோவா ஈரே. ஓகே, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எழும்ப முடிய வசதி உண்டா எழும்பி இந்த கடைசி ஜெபத்துக்கு எல்லாரும் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். ஸ்பெஷலாக கடைசியில் ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற பிள்ளைகளுக்கும், ஃபியூச்சரை குறித்து ரொம்ப பயப்படுகிற தகப்பன் தாயாருக்கும் சகோதரர்களுக்கும் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் என் மனசில் ஏவப்படுறேன். நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். என்னை சீர்படுத்துகிற கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர். சொல்லுங்க, அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே, சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நமக்காக தான். இந்த வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைக்காக தான். இந்த வாக்குத்தத்தத்தை என் சந்ததிக்காக தான். ஓ ஹல்லேலூயா. என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன், என்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருக செய்யும் தேவன், நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வு சீராக மாற்றிட வருவாரே. ஓ சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை மேல தட்டி ஓ சிறப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும்.
கனவுகள் எல்லாமே பறிபோல் உந்தன் முன்னே குறுகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். இப்ப கைகளை மேல தட்டி ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சொல்லுவோம் விசுவாசத்தோடு மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனின் கூட என்று வணங்கி நிற்கும். என்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். காயங்கள் மாறும். என் மேன்மை கையில் சேரும். என் மேன்மை கையில் சேரும். கைகளை மேல தட்டி ஓ சீர் சத்தமாய் பாடி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை தட்டி இந்த 5வது நாளில் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்ததற்காக கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உங்க வல்லமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. உங்க மகிமை எங்க கூட இருந்ததற்காக நன்றி. இந்த சத்தம் தொனிக்கிற வீடு, இந்த சத்தம் தொனிக்கிற காதுகள் எங்க இருந்தாலும், லைவ்ல எங்க இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணாலும் மகிமை மகிமை. திருச்சபையில இருக்கிற அந்த பிரசன்னம், திருச்சபையில இருக்கிற அந்த மகிமை என் பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்துல அவங்கள தொற்றட்டும் ஆண்டவரே, தொற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா நிறைய இருக்குப்பா, ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்பு இருக்குப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சூழ்நிலைப்பா. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்னாள் தேவாலயத்தில் வந்து அழுறத ஏலி தெரியலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. என் பிள்ளைங்க மனசு என்ன பாடுபடுதுன்னு உங்களுக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அப்படியே தாண்ட 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 புது பலத்தையும் அபிஷேகத்தையும் வார்த்தையும் கொடுத்து 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 இந்த 100 டேஸுக்குள்ள ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம், ஒரு மறுரூபம் எங்க வாழ்க்கையில பார்க்க போறதற்காய் நன்றி. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் பார்க்க போறதற்காய் நன்றி. எங்க திருச்சபையில பார்க்க போறதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். திருச்சபைக்காக வாங்கப்பட்ட அந்த கடனை இந்த 100 டேஸ் ஜபத்துக்கு முடிக்கிறதுக்குள்ள செலுத்துறதுக்குரிய ஒரு பாக்கியத்தை தந்துருங்க. அதற்கான உதவிகளை எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெயிட் பண்ணுங்க, லைவ் இருக்கட்டும். ஸோ நாளைக்கு மறுபடியும் 7 o'clock அகைன் சண்டே 7வது நாள் நிறைவுலா. ஸோ 7th day. அதனால எல்லாரும் ஃபேமிலியாக முடிஞ்சவங்க திருச்சபைக்கு வரும்படியாய் கேட்கிறேன். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் கூட தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அகைன் இந்த 100 daysல பரிசுத்த வேதாகமத்தை ஒரு டைம் வாசித்து முடிக்கிறோம். நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை கலந்து கொள்ளாதவங்க இருந்தால் தயவு செய்து அதில் கலந்துக்குங்க. சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த அஜெண்டாவை பின்னாடி உங்களுக்கு தருவாங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணுறோம். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் வர்றது மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்க கீழே குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு SMS அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது ஃபைனலாக ஒரு ஜெபத்தை பண்ணுறேன். அப்படின்னா என்னுடைய ஃப்யூச்சருக்காக ஜெபம் பண்ணணும் பாஸ்டர், இல்லை என்னுடைய பிள்ளை லைவ் ஓட்டும், என்னுடைய பிள்ளையினுடைய ஃப்யூச்சருக்காக நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு பதட்டமாக இருக்குது, நான் இப்படியே இருந்தால் என்ன ஆவேன், எனக்காக ஜெபம் கொஞ்சம் முன்னாடி மட்டும் வாங்க. ஆன்லைன் இருக்கிறவங்க அப்படியே இருங்க, உங்களுக்காக சேர்த்து நான் ஜெபம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் மட்டும், மற்றவங்க போகிறவங்க போகலாம், ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸோ ஏறக்குறைய எல்லாருக்காகவுமே அப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. நீங்கள் ஃப்யூச்சரை குறித்து, உங்கள் ஃப்யூச்சரை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான பயம் என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம். எதிர்காலத்தை குறித்த பயம் நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். மன அழுத்தத்துக்குள்ளே சிலர் போகிறதுக்கு காரணம், சைக்காலஜிக்கலாக சிலர் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறது. எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் இந்த உலகத்தில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு என்ன பண்ணலான்னு தான் நீங்கள் முடிவெடுக்கணும். என்ன, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் எதிர்காலம் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், நான் இந்த மாதிரி ரொம்ப உடம்பா இருக்கிறேன், குண்டா இருக்கிறேன், என் எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதான் எடுக்கணும். ஜெபம் பண்ணி பொதுவாக எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்களோ, எந்த இடம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதை முதல்ல கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க, அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி. எனக்கு திருமணமே ஆகலை, இந்த மாதிரி எனக்கு ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் முயற்சி எடுங்க. அமைதியாக இருக்காதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி போய் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு எந்த தொழிலும் எனக்கு இல்லை, என் கையில் வருமானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, என் ஃப்யூச்சர், நீங்கள் அதற்காக பிரயாசம் எடுங்க. எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது, என் உடம்பு சரியில்லை, இப்படி இருந்தால் என் ஃப்யூச்சர், நான் நம்புகிறேன் என் உடம்பில் இருக்கிற அவயவத்தை எல்லாவற்றையும் படைச்சவர் அவர், அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அதனால் அவர் சரி பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கவலைப்பட்டு யோசித்து எந்த பயனும் இல்லை. அதனால் ஆண்டவர் நான் நம்புகிறேன் ஒரு வருஷத்துலேயே கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை எப்படி வேணாலும் மாற்றுவார். ரூத்துக்கு என்ன எதிர்காலம் நினைக்கிறேன், என்ன ஃப்யூச்சர் ரூத்துக்கு? இந்த நகோமி பயப்படுறதே எதுக்கு பயப்படுறாங்கன்னா, தயவு செய்து நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ. ஏன் அப்படின்னு சொன்னா, என் கூட வந்தா உனக்கு என்ன இல்லை சொல்லுங்க, என் கூட நீ வந்தேன்னா உனக்கு எதிர்காலம் இல்லை. கோ, நீ போ உங்க அப்பாட்ட போ, என்கிட்ட வராத, எனக்கு பிள்ளை பிறத்து கொடுக்க முடியாது, என் ஊருக்காரன் எவனுமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, இந்த ரூத் ஒரே ஒரு பிடி மட்டும்தான், உன் தேவன் என் தேவன். நீ உங்க தேவனை குறித்து எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லியிருக்கன்னு எனக்கு தெரியும். உங்க தேவன் என்னை கைவிட மாட்டாரு. அனாதையை போல வந்த ரூத்துக்கு கர்த்தர் ஃபியூச்சரை எவ்வளவு பிரகாசமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும்.
ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலத்தை தர முடியும். எதிர்காலத்தை தர முடியும். டோன்ட் வரி. ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கு நேராக காலடி எடுத்து வைங்க. எப்பவும் முயற்சி எடுங்க. தூங்குற டைமை தவிர வேற எல்லா நேரத்திலையும் ஒன்று மட்டும்தான் இருக்கணும். எதிர்காலத்தில் கர்த்தர் வருகை வரைக்கும் நான் போய் நிற்கணும். ஆமென். ஜெபம் பண்றேன். கண்களை மூடி, தகப்பனே தகப்பனே தகப்பனே, இங்க நிக்கிற பிள்ளைங்க, ஹல்லேலூயா, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ஆன்லைன்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, ராஜா ராஜா ராஜா, இப்போ ஒரு தைரியம் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு பலன் வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவனுடைய எதிர்காலத்தை நீங்க எழுதினது உண்மையானால் இன்னைக்கு இந்த டேட்டில் கர்த்தர் என் பிள்ளையினுடைய மகிமையான எதிர்காலத்தை தலையில எழுதுவீராக. அந்த எதிர்காலத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முழுவதும் அழிக்கப்படுவதாக. ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி. திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கட்டும் அப்பா, வேலைகள் கிடைக்கட்டும் அப்பா, சரீரம் சரி ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழணும் ஆண்டவரே, என் பிள்ளை வாழணும் ஆண்டவரே, பிள்ளை வாழணும் ஆண்டவரே. அப்படியே கவலையோடே என் பிள்ளைங்க எதிர்காலத்தில் நினைச்சா ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் என் பிள்ளை இழந்து நிக்கிறாங்கப்பா. எதிர்காலம்னாலே ஒரு கேள்விக்குறியில இருக்குப்பா. சீக்கிரமா என் பிள்ளைக்கு இறங்குங்க சாமி, இறங்குங்கப்பா. தன் 100 நாள் ஜபத்தை துவங்க பண்ணது நீங்க தானே. சாட்சி சொல்ல உதவி செய். பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.